பிரேஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 66 9 10 வசனத்தை பார்ப்போம். அவர் தம்முடைய கால்களை தள்ளாட வெட்டாமல் தம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். ஆமீன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி நிற்கிறே செய்கிற தேவன், உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவத்துதர் தன் கைகளில் ஏந்தி கொண்டு நடப்பார்கள் என்று சொன்னீரே சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆண்டவரே நீ தாங்குகிற தேவனாய் இருக்கிறீர், விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் கால்கள் தள்ளாடபடி தம்முடைய கரத்தினால் ஏந்தி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளியை புடமிடுவது போல நான் புடமிட்டு உன்னை சோதித்து பார்க்கிற தேவன் என்று சொன்னீரே. சோதிக்கும் போது சுத்த பொன்னாக விளங்கும் போது அவர்களை இரட்டிப்பான் நன்மையினால் ஆசிர்வதிக்கிற தேவன். எந்த நாளிலும் எந்த பொழுதிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிழை போல இல்லாதபடி நெல்லை போல உம்மில் நிலைத்து நிற்க கிருபை செய்வீராக. எங்கள் கர்த்தர் கண்மலையான தேவன் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் பெரியவர் நீரல்லவா, நீர் இன்றி அணுவும் அசையாது ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த காலை பொழுதிலே எவையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் நீர் விடுதலை கொடுக்கிற தேவன்.